Hey guys, welcome to Lux Fashion Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு subscribe பண்ணலாம், மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரெண்டு bracelets நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி yellow and violet கலர்ல நம்பர் 2 சைஸ்ல ஒரு பீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் chewing thread, அப்புறம் இந்த மாதிரி நம்பர் 3 சைஸ்ல வந்து ப்ளூ கலர்ல பெரிய சைஸ் பீட். அப்புறம் நீடில் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் செகண்ட் காலமில் இருக்கிற இந்த சின்ன நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லாங் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் நீடில் வர மாதிரி நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லோ கலரில் ஒரு 5 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 5 பீட்ஸ் எடுத்து 5 வந்து ஒரு பக்கம் நம்ம நீடில் மட்டும் நம்ம ஃபுல்லாக கோர்த்துடலாம். இப்போ ஒரு சைட் மட்டும் நம்ம இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோ இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 பீட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பீடில் மட்டும் இந்த இன்னொரு பக்கம் இருக்க நீடில் வந்து இந்த மாதிரி க்ராஸாக விட்டு இப்படி ஒரு லூப் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன லூப் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிச்சு சர்க்கிள் ஷேப்பில். இப்போது அடுத்து ஒரு பக்கம் ஒரு 5 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நீடில் மட்டும் நம்ம இதை கோர்க்குறோம். இந்த மாதிரி 2 எல்லோ ஒரு ஒயிட்டு அப்புறம் 2 எல்லோ அந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 5 பீட்ஸ் கோர்த்துக்கிறோம். அப்புறம் இன்னொரு சைடு நீடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 எல்லோ ஒரு வயலட் அதே மாதிரி 2 எல்லோ கோர்த்துக்கலாம். இப்போ இந்த சிங்கிளாக ஒரு பீடு வச்சுருக்கோம் இல்லையா, இதை மட்டும் கையில் பிடிச்சிட்டு இந்த 5 இந்த பக்கம் ஒரு 5 இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கடைசியில் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பீடு கோர்த்துருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லூப் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரியும் இன்னொரு பக்கம் அதே மாதிரியும் நம்ம கோர்த்து எடுத்தாச்சு செகண்ட் லூப் ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அந்த ஒரு லூப் வந்து ஒரு பீட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்ல, அது வந்து லாக் பீடு. அதுக்குள்ளே இன்னொரு செட் நீடில் போட்டு இப்படி இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 செட்ஸ் நம்ம பண்ணியாச்சு. இப்போது இந்த ஒரு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 5 பீடை இப்படி எடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட இந்த லூப் மாதிரியே நம்ம இந்த பக்கமும் போடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பீடில் மட்டும் இன்னொரு நீடில் எடுத்து இந்த மாதிரி ஒரு லூப் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு லாக் பீட் மாதிரி. டைட்டாக எடுத்திங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி கிடச்சிரும். இப்போ இது முடிச்சு போடாமல் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லூப்பில் போட்டு அந்த 2 எல்லோக்குள்ளே விடுறோம். இப்போ இந்த வயலட் கலர்லேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஒரு ப்ளூ கலர் பீட் எடுத்துக்கலாம். நம்ம முடிச்சு போடாமல் இந்த ஒரு பக்கம் நீடில் எடுத்து ஒரு பக்கம் மட்டும் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்த வயலட் கலர் பாருங்கள். அடுத்த லூப்பிலோட அந்த சென்டரில் இருக்கிற வயலட் கலருக்குள்ளே தான் இதை விட போகிறோம். அதுக்கு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த வயலட் கலர் வந்து கலர் மேட்சிங்காக ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ப்ளூ கலர் பீட் வந்து இது ஃபுல்லாகவே நம்ம கோர்த்து எடுத்துடலாம். அது பார்த்திங்கன்னா இந்த வயலட் கலர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து நடுவில் கோர்த்துக்கப்புறம் அடுத்த வயலட் கலருக்கு தான் ஜம்ப் பண்ணி நம்ம அதை உள்ளே வந்து மாதிரி பாஸ் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் பாருங்கள், ஒரு பக்கம் இந்த ஒரு நீடில் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கிற நீடில் எடுத்து இந்த பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம 2 நீடில் செட்டு அந்தந்த பக்கம் கிடச்சிது இல்லைங்களா, அந்த நீடில் பக்கம் எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் தான் நம்ம இந்த ப்ளூ கலர் நீடில்ஸ் வந்து கோர்த்துட்டு வரோம்.
ஓகே பாருங்கள், ஃபுல்லாக 2 பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து முடிச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் பீட்குள்ளே விட்டுடுங்க. இந்த பக்கம் இருக்கிற நீடில் இந்த பக்கம் இருக்கிற எல்லோ கலர் பீட்குள்ளே விட்டுருங்க. விட்டு இந்த சென்டராக இருக்கிற ஒரு எல்லோ பீட் தெரியுது பாருங்கள், அந்த பீட்குள்ளே கிறிஸ் கிராஸாக விட போகிறோம். இந்த பக்கம் நீடில் அந்த பக்கம் விட போகிறோம், அந்த பக்கம் நீடில் இந்த பக்கமாக விட போகிறோம். இப்போ இந்த பக்கம் நீடில் எடுத்து அதுக்குள்ளே விட்டு அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகே, இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு 2 பக்கமும் ஜம்ப்ரிங் போட்டு உங்களுக்கு பிடிச்ச லாக் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான பிரேஸ்லெட் சிம்பிளாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஐ ரியலி லவ் திஸ். இப்போ நம்ம செகண்ட் பிரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெரூன் கலரில் ஒரு பீட், அப்புறம் கோல்டன் கலரில் நம்பர் 2 சைஸ், ப்ளூ கலரில் பெரிய பீட் எடுத்துக்கோங்க. இந்த பீடும் ஒரே சைஸில் தான் இருக்குது. அதே மாதிரி நூலுக்கு வந்து 2 பக்கமும் ஊசி வந்து வர மாதிரி கோர்த்துட்டு நடுவில் ஒரு கோல்டன் பீட் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து 2வது கோல்டன் பீட். 2 பக்கம் ஊசி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி 2ஆக பிடிச்சிக்கோங்க. அட் அ டைமில் நம்ம இதில் கோர்க்க போகிறோம். இதில் ஒரு கோல்டன் பீட் கொடுத்துடலாம். அதே மாதிரி அந்த நீடிலையும் ஒரு கோல்டன் பீட் கொடுத்துடலாம். இப்போது இந்த பக்கமும் இந்த 2 நீடிலையும் அட் அ டைமில் நம்ம ஒரு ரெட் கலரில் இந்த பெரிய பீட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைனில் சின்ன கோல்டன் பீட் கொடுத்துட்றோம். ஒரு கோல்டன் பீட், ஒரு ரெட் கலர் பீட், இன்னொரு கோல்டன் பீட், இந்த மாதிரி 2 இதுலேயும் அட் அ டைமில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு ப்ளூ கலர் பீடு வந்து இதுக்கு வந்து 2 ஊசியும் ஒட்டுக்கா பிடிச்சி அதுக்குள்ளே விட்டுருங்க. அவ்வளோதான், இது கீழே இழுத்திங்கன்னா முடிஞ்சது. ப்ளூ கலருக்குள்ளே மட்டும் 2 ஊசியும் அட் அ டைமில் வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கோல்டன் பீட் 2லேயும் போட்டுட்டு ஒரு மெரூன் கலர் பீட் எடுத்து 2லேயும் போட்டுட்டு இன்னொரு கோல்டன் பீடு எடுத்து 2லேயும் போட்டுருங்க. இது வந்து இது வரைக்கும் 2 தனித்தனியாக போட்டோமா. இப்போ 2 ஊசியும் ஒட்டுக்கா பிடிச்சு ப்ளூ கலர் பீட்குள்ளே கொடுத்துட்றோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. வந்து நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸில் இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரிய பீடு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையாங்கிற அளவுக்கு லைன்ஸ்க்கு உங்களுக்கு கை சுற்றளவு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பக்கமும் உங்களுக்கு ஜம்ப்ரிங் இல்லைன்னா பிடிச்ச நாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோட்டலி லவ்ட் இட். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கும். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இது மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.